இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேனல் கட் எப்படி போடுறதுன்னு தெரியும். நிறையா டிப்ஸ் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சாரியில் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு சில்க் சாரீ. க்ரீம் கலரில் சாரீ ஃபுல்லாக வரும். பார்டரில் இந்த மாதிரி மைல்டான க்ரீன் கலர் வரும். பல்லு போர்ஷனில் டார்க் க்ரீன் வரும். சாரீ ஃபுல் சாரீ யூஸ் பண்ண போகிறோம். லைனிங் 3.5 மீட்டர். அதுக்கப்புறம் பல்லு போர்ஷனை ஸ்லீவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கேன்னு சைடில் கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 34 சைஸ் இருக்க ஒருத்தவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணுறப்ப நெக்கு, ஷோல்டர், செஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்து வந்து ரெடி அளவு 16.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மேலேயும் கீழேயும் ஆட் பண்ணணும். அதனால் 17.5 வந்து நான் ஸ்லீவோட லென்த்தாக மார்க் பண்ணியிருக்கேன். கேப் ஹைட் 3.4, ஏன்னா உங்களோட செஸ்ட் அளவு 34 டிவைடட் பை 10 பண்ணுறப்ப நமக்கு 3.4 வந்து கிடைக்கும். இதுதான் இவங்களோட கேப் ஹைட். லூஸ் ஃபிட்டிங் வேணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுங்கள். லூஸ் ஃபிட்டிங் கேட்டிருந்தனால நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவோட விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டமோட ஓப்பனும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் விட்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஷேப் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் கீழே இறக்கி இதே மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து க்ரீசஸ் வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நாச்சஸ் வந்து கரெக்டாக போட்டுறணும். அப்போ நாச்சஸ் போடுறப்போ நமக்கு வந்து மாறாமல் இருக்கும் அளவு. இப்போ கட் பண்ணிவிட்டு நான் நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு நாச்சும், அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டுருக்க 1.5 இன்ச் கிட்ட ஒரு நாச்சும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ராங் சைடு ஒன்றா வச்சு மெயின் ஃபேப்ரிக் மேலே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் ராங் சைடு வந்து மார்க் பண்ண முடியல, அதனால் நான் ரைட் சைடே மார்க் பண்ணிட்டேன். ஸோ ராங் சைடு ஒன்றா வச்சுட்டு இப்போ நமக்கு டவுனில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஷேப் கொடுத்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு நாச்சஸ் போட்டு நம்ம அந்த சைடுக்கு எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டோட ஆம்கோலும் கரெக்டாக நமக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்ப 2 ஸ்லீவும் ஃப்ரண்ட்டுக்கு வராமல் ஒரு ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சைடு பேக் அந்த மாதிரி வரும். நமக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் வந்து நெக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நெக்கோட ஓப்பன் வந்து ரெடி அளவு 3 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 13.5, அதாவது 14 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு. அதுலேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இந்த நெக்கோட டிசைன் உங்களுக்கு வேணும்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு நம்ம வந்து கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க வந்து ரஃப்பாக இருக்க சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அயனிங் சைடு மார்க் பண்ணல. அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி சென்டர் போர்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. சென்டரை ஓப்பன் பண்ணாமல் இப்போ உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் சைடில் பின் பண்ணி அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சில் பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போனா நமக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கும். மேலே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம வந்து நெக்கோட டிசைனை கட் பண்ணி எடுக்கணும். நெக்கை ஓப்பன் பண்ணாமல் சென்டர் மட்டும் அர்க்காத் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அயனிங் சைடை நம்ம லைனிங்கோட ராங் சைடு வச்சு இதே மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் நெக்கோட லென்த் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுனால நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட ரெடி அளவு 7 இன்ச். இதுக்கு கீழே வந்து நம்ம பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதுனால நான் வந்து 11 இன்ச் ஓப்பன் கொடுக்குறேன். பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா இந்த மாதிரி டீப் நெக் எடுத்துகிட்டு நம்ம அதில் பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே நம்ம லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நம்ம கேன்வாஸோட மிட் பாயிண்ட்டும் லைனிங்கோட மிட் பாயிண்ட்டும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் கட் பண்ணுறதுக்கு போதே அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக நமக்கு சென்டரில் வந்து இந்த லைன் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம லைனிங்கில் அயன் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோன்னு. கீழே வந்து 1/2 இன்ச் தான் நமக்கு இருக்குது தையலுக்கு. பேக் சைடும் அதே மாதிரி தான் பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ லைனிங் மெயின் ஃபேப்ரிக் மேலே கரெக்டாக லைனிங் வச்சுருக்கோம். இது வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ இப்போ ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லைனிங்கோட நல்ல சைடு மேலே இருக்கணும். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடு கீழே இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக நம்ம ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்கேலப் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் பர்ஃபெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு.
கேன்வாஸில் கரெக்டாக அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து தையலை முடிச்சிடணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் விட்டுட்டு இதே மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கம்மியான ஃபேப்ரிக் உள்ளே விடுறப்ப தான் டேன் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கரெக்டாக டேன் ஆகும். இப்போ ஒரு ஸ்கேலப்புக்கும் சென்டரில் மட்டும் நம்ம இதே மாதிரி அர்க்காத் கொடுத்துட்டே வரணும். அர்க்காத் கொடுத்துட்டு நம்ம டேன் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக டேன் ஆகும். இப்போ நான் டேன் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் மட்டும் நம்ம அர்க்காத் கொடுத்தாலே போதும், லைனிங்லேருந்து சூப்பராக டேன் ஆகி வெளியே வரும். இந்த மாதிரி டேன் பண்ணிவிட்டு நம்ம மைல்டாக ஒரு அயனிங் கொடுத்துட்டா போதும். ஸ்கேலப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே நமக்கு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காது. கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி கர்வ் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, அப்போனா நமக்கு அளவு மாறிடும். ஸோ ஸ்டிச் பண்ணுறப்ப ஃப்ளோவாக விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நான் அயன் கூட பண்ணல, ஆனாலும் எனக்கு ஸ்கேலப் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்பே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக்குக்கு வந்து நான் ரோப் ரெடி பண்ணியிருந்தேன், அதை வந்து அட்டாச் பண்ணுறதை நான் காட்டுறேன். ரோப் அட்டாச் பண்ணுறப்போ நம்ம லைனிங்லேயே அட்டாச் பண்ணால் வெளியே வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். கேன்வாஸை ஒட்டியே நம்ம ஸ்டிச் போட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு நெக்கோட ஓப்பன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக 3 இன்ச்சில் நம்ம நிப்பாட்டிடணும். உள்ளே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம உள்ளே வந்து 1/2 இன்ச் விடலாம். அந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனுக்கு 1/4 இன்ச் உள்ளே இருந்தாலே போதும். இப்போ ரோப் வந்து லாங் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே வந்து பிசுறு தெரியாது. லைனிங்கில் உள்ளேயும் நமக்கு வந்து ரோப்போட பிசுறு போயிடும். இப்போ மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ஃபுல் சைடு வந்து ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பொட்டிக் ஃபினிஷில். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி டாட் மட்டும் பேக் சைடு பிடிக்கணும். 1 இன்ச்சுக்கு வந்து டாட் மார்க் பண்ணி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பேக் சைடு யோக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் நெக்கும், பேக்கில் வந்து பார்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் நெக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்டர் வைக்க போகிறோம்ல, அது வந்து லைனிங்கோட நல்ல சைடும் பார்டரோட நல்ல சைடையும் ஒன்றா வச்சு இதே மாதிரி அடித்து திருப்பிக்கணும். 4 சைடையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை வெளியே டேன் பண்ண முடியும். இப்போ டேன் பண்ணிவிட்டு ஷார்ப் எட்ஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்கோட ஓப்பன் கரெக்டாக 6 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம 5.5 இன்ச் வந்து எனக்கு உயரம் தேவை, அந்த 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக கழுத்தோட அகலம் 6 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். இந்த சென்டரில் இருக்க பேட்டர்னை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சா தான் நெக்கோட ஓப்பன் வந்து அதிகமாகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 6 இன்ச் வந்து நாங்கள் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடுமே நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நகலாமல் இருக்கும், நெக்கோட விட்டும் சேஞ்ச் ஆகாது. இப்போ மேலே வந்து டாப் ஸ்டிச் போடுவோம்ல, அப்போ அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும் லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். 2-3 ஸ்டிச் சேர்த்து போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் பிரியாது. இப்போ சிங்கிள் ஸ்டிச்சில் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பிசரை கட் பண்ணிவிட்டு நான் ஓவர்லாக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அந்த பிசரை வந்து இப்போ எதுவும் செய்யலை. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் அந்த கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். சேம் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். பேக்கில் வந்து வைக்க போகிற பார்டரை வந்து இதே மாதிரி எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். டார்க் க்ரீன் கலரும் அந்த கீழே வரக்கூடிய லைட் க்ரீனும் சேர்த்து நான் அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பேக் நெக்கோட யோக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்ல சைடு ஒன்றா வச்சு இதே மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஓவர்லாக் பண்ண போகிறதுனால அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன்.
கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சு அதையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு தான் நான் வந்து பாட்டம் ஓப்பன் கிட்ட வரக்கூடிய பிசுரை ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ ஸ்லீவுக்கும் ஓவர்லாக் பண்ணியாச்சு. இப்போ பாட்டமில் இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து களி கட் பண்ண போகிறோம். சாரியை வந்து 8 பார்ட்டாக மடித்து அதை இன்னொரு தடவை மடிக்கிறப்போ நமக்கு வந்து 16 பீஸ் கிடைக்கும். அதில் வந்து நம்ம சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து 32 / 16 பண்ணணும். அப்போ எனக்கு வந்து 2 இன்ச் கிடைக்கும். அந்த 2 இன்ச்சை மிட்டில் வந்து மார்க் பண்ணிட்டு சைடில் 2 பக்கமும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வெயிஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நான் அதுக்கு ஓவர்லாக் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு 1/2 இன்ச்சே போதும். நான் 1/2 இன்ச் தான் விட்டுருந்தேன். கீழே வந்து பார்டருக்கு வந்து கரெக்டாக 5 இன்ச் மேலே ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2 சைடும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நமக்கு நிறையா ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சைடில் இருக்க ஃபேப்ரிக் மட்டும்தான் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். அதுலேயுமே நம்ம ரோப் எடுத்துருவோம். ஸோ இப்போ 2 சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தா தெரியும் இவ்வளோ பேனல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து 16 பேனல் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு 8 பார்ட்டும் பேக்குக்கு 8 பார்ட்டும் வரும். இதுதான் களி மாடல். களினா கீழே வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். இப்போ பார்டருக்கு மேலே இந்த மாதிரி ஓப்பன் இப்போ பார்டருக்கு மேலே இருக்க கட்டில் இதே மாதிரி பிடிச்சிக்கணும். ரைட் சைடு ஒன்றா வச்சுக்கணும். ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இப்போ ராங் சைடு மேலே 2 ராங் சைடையும் ஒன்றா வச்சு நான் தையல் போடுற மாதிரி கரெக்டாக 1 இன்ச் விட்டுருந்தோமா, அந்த 1 இன்ச்சுக்கு வந்து இதே மாதிரி தையல் போகிறதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓவர்லாக் பண்ண போகிறதுனால எனக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஸோ 1 இன்ச்சுக்கு வந்து நான் இதே மாதிரி தையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வர்றப்போ நம்ம ஒட்டி வந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போனா நமக்கு வந்து களி மாடல் வெளியே பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். எந்த இடத்தையும் தூக்கிட்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த கவுன் பார்க்குறதுக்கு பால் கவுன் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எல்லா களியையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரைட் சைடு ஒன்றா இருக்கணும். ராங் சைடு நம்மளை பார்த்து இருக்க மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபினிஷிங் கீழே வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா களியும் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பால் கவுனோட பார்ட் மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும். பேனல்ஸுமே அதிகமாக இருக்கும். 16 பேனல் வைக்கிறப்ப நமக்கு பேனலும் அதிகமாக இருக்கும், ஃப்ளேரும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேனல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். பேக்கில் 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். அந்த டாட்டுக்கு வந்து கரெக்டாக இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து பேக் டாட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே நிப்பாட்டி மறுபடியும் கீழே ஒரு தையல், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு தையலுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடும் நம்ம யோக் பார்ட்டோட நல்ல சைடையும் ஒன்றா வச்சு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டே வரணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லைனிங் அட்டாச் பண்ணணும். அப்போனா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டிச்சிங் வந்து ஒரே ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து தையல் வந்து வெளியே தெரியும். இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கைடோடு சேர்த்து வச்சு ஸ்டிச் போடணும். இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரெக்டான வெயிஸ்ட் ரவுண்டோடு சேர்ந்து வரும். இல்லைன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். இழுக்காமல் அப்படியே ஃப்ளோவாக விட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து சுருக்கு இல்லாமல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு. நம்ம பாட்டம் வந்து பத்தாமல் நம்ம ஸ்டிச் பண்ணாக்கும் நமக்கு வந்து சுருக்கு வரும். இப்போ சைடு ஜாயின் பண்ணி எடுத்தால் இந்த ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் வந்து நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பால் கவுன் மாதிரி இருக்கும் நமக்கு.